அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்க, தட்டைக்காய் இருக்குது. இது வந்து பெருசாகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம விட்டோம்னா முத்திரும். அதனால் வந்து நம்ம இதை அறுவடை எடுத்துக்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ காய் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதெல்லாம் வந்து பிஞ்சாக இருக்குது. இதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து முத்தி போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருக்குது. இது எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இங்கே 2 இருக்குது பாருங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூரில் இங்கே ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்க இங்கே 2 இருக்குது. இந்த பெருசாக உள்ளதை மட்டும் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துச்சு விட்டு இப்போது இதெல்லாம் இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகிடுச்சு. இதை விட்டோம்னா ரொம்ப முத்திரும். அதனால் வந்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே தூரில் வந்து 2 எடுத்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது. நம்ம வந்து பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ புடலங்காய் வந்து எல்லாமே வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது நிறையா. அதில் பெருசானதுக்கப்புறமா அதை நான் வீடியோ போடுறேன். பாருங்க, இப்போது குட்டியாக வந்து ஒரு பொரியலுக்கு நமக்கு வரும். பாருங்க, இப்போ நிறையா வந்துருக்குது. அந்த இப்போ பாருங்க, புடல் வந்து நம்ம போட்டோம். எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இன்னும் வந்து பெருசாக வரல. பெருசாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நம்ம வந்து இந்த 2 பையில் உள்ளதை நம்ம அன்றைக்கி எடுத்தோம். இப்போது நம்ம இந்த ஒரு பையில் இருக்குது. நம்ம இந்த தட்டைக்காயோடு நம்ம இதையும் சேர்த்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து தட்டைக்காய் வந்து பெருசாக ஆயிருங்கிறதுக்காக நம்ம வீடியோ வந்து மெயினாக வந்து எடுத்தது. இப்போது இதெல்லாம் வந்து அன்றைக்கி விட்டதுனால சரி அதோடு சேர்த்து நம்ம இதையும் நம்ம வீடியோவில் காமிச்சிடலாங்கிறதுக்காக இப்போ நம்ம இதையும் எடுத்துகிட்ருக்கோம். 2 பை வச்சா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரே மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஒரே மாதிரியே மறுபடியும் தலைஞ்சு வரும். இப்போது நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம வந்து அறுவடை பண்ணியாச்சு. இப்போ வந்து பூ வீடியோ வந்து நான் மெயினாக வந்து ஏற்கனவே நான் போட்டுட்டேன். இப்போ பூ இருக்குது. நம்ம இந்த அறுவடையோடு இந்த பூவையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்காக நம்ம எடுக்கிறோம். நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த பூ வீடியோ எடுக்கலை. இதோடு சேர்த்து நம்ம இதையும் எடுத்துக்கலாங்கிறதுக்காக இப்போ பூவையும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இங்கேலாம் இருக்குச்சே. பூ வந்து எப்போதுமே நமக்கு டிசம்பர் பூ நமக்கு பூத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து மாதம்லாம் கிடையாது. முன்னாடி வந்து மார்கழி மாதம்தான் இந்த பூ வந்து பூக்கும். இடையில வந்து இந்த பூ வந்து பூக்காது, நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்து எப்போதுமே பூ பூத்துட்ருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்தளவுக்கு பராமரிக்கிறதுனால பூக்குதா என்னென்னு தெரியல. ஆனால் பூ வந்து டிசம்பர் நமக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது. அங்கெல்லாம் இருக்குச்சா. இப்போது நம்ம அந்த தட்டைக்காய் நம்ம கீரை அறுவடையோடு சேர்த்து நம்ம டிசம்பர் எடுத்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் சூப்பராக வந்து பூக்குது நமக்கு. இது சீசன் வந்து
வைகாசியில் தான் பூக்கும். ஆனால் இப்போ இந்த மாதம் எனக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து உரம் அந்தளவு கொடுத்ததுனால பூக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு. இந்த சைடெலாம் இது மட்டும் வந்துருக்குண்ணே. இதாங்க 3, 6, 7, 8, 9 ஒரு கொத்தில் வந்து 9 இருக்குது. சூப்பராக வந்துடுது, நல்லா பூக்குது. இந்த செடி வந்து எனக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பூத்துச்சு அப்படின்னா செடி ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்கும். அதனால் இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. மல்லிகைப்பூவில் இந்த மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா பூக்குது. எங்கே இருக்காங்க சேர்ந்தா உள்ளே இருக்காது. ஒவ்வொரு கொத்துலையும் வந்து நிறையா முட்டுருக்குங்க. ஒவ்வொரு கொத்துலையும் இப்போ நிறையா 3, 6, 7, 8, 9, 10, 12, 13 பூ இருக்குது. அங்கே ஒன்றுக்கு விட்டுட்டீங்க. இங்கே வந்துருக்கு. எங்கே எப்படிங்க? என்னவே தெரியுது. அவ்வளோதான். செம்பருத்தி இப்போது நம்ம வந்து டிசம்பர் எடுத்தோம், மல்லிகைப்பூ எடுத்தோம். இப்போ வந்து செம்பருத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பூ அறுவடை நம்ம வந்து அறுவடை ஏதாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அறுவடை இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பூ விடியை போட வேண்டாம். அறுவடை இருக்கும்போதே நம்ம வந்து இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இப்போ நான் இந்த பூ விடியவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். நமக்கு வந்து எல்லாமே சூப்பராக பூக்குது. பூ மல்லிகைப்பூ மூத்துருக்கு, செம்பருத்தி நமக்கு நிறையாவே கொடுக்குது. சாமிக்கு நம்ம தினம் வச்சுக்கலாம். உள்ள இருக்குது சார். மல்லிகைப்பூ டிசம்பர் எல்லாமே எடுத்துக்கிறோம். இது இருக்காங்க. இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து அறுவடை பண்ணினதை விட்டுருந்தோம். அதிலேருந்து நம்ம முளைச்சி வந்ததை தளைஞ்சி வந்ததை நம்ம கட் பண்ணி இதில் வச்சது. இது பாருங்க சூப்பராக வந்திருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் காட்டுச்சேன் பாருங்க. இது வந்து முட்டைக்கோசு. நான் இது வரைக்குமே நான் வந்து எதையுமே எதாவது நான் வச்சு வந்து நான் பார்த்ததில்ல. இங்கே கீழே இந்த பக்கம் காட்டுச்சு. இது பாருங்க முட்டைக்கோசு. நான் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா அந்த பாருங்க சைடில் வந்து எல்லா பக்கமே நமக்கு தளைஞ்சு வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்க இந்த இடம் தான் இங்கே எல்லா பக்கமும் வருது. இப்போ நான் இதை வந்து ஏன் விட்டுருக்குறேன் அப்படின்னா, நம்ம வந்து காலிஃப்ளவரில் வந்து நம்ம எப்படி தளைஞ்சு வந்ததை நம்ம இங்கே வச்சு வந்ததோ அதே மாதிரி இதுவும் வந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம வச்சு பார்ப்போம், வருதா அப்படின்னு பார்ப்போம். வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம இதே மாதிரி கூட நம்ம முட்டைக்கோசு நம்ம அறுவடை பண்ணிவிட்டு தளைஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அதுலேருந்தே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுருக்குறேன். இதை வந்து பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் வருது அப்படின்னா உங்கள்கிட்ட நான் வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ட்ரம்மு பாருங்கள். ட்ரம்மு வந்து ஹைட்டாக இருந்ததை வந்து நம்ம பாதியில் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணியிருக்கிறோம். அதில் தான் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு டைல்ஸ் வச்சு அது மேலே மண் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். அது பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது. இப்போ இதை வந்து நம்ம துவையல் வந்து அரைக்கிறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த புதினா வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் சூப்பராக நமக்கு தளைஞ்சு வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது தளைஞ்சு வராது. வரமாட்டேங்குது. சூப்பராக இருக்குது, நல்லா தளன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டால் தான் அன்றைக்கி வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம். அதை பாருங்கள் சூப்பராக தளைஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு தளைஞ்சு வரும். நமக்கு போதுமானதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து நிறைய நம்ம எடுத்துட்டோம்னாக்க வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நமக்கு போதுமானதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுடலாம். இப்போ வந்து இது இருக்கட்டும். இது பாருங்கள், 2ல் வச்சுக்கிறேன். 2லேயுமே சூப்பராக இருக்குது. நமக்கு இந்த வந்து துவையல் அரைக்கிறதுக்காக இது போதும். இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து நான் இந்த தட்டைக்காய் இதுக்கு தான் நான் மெயினாக வந்து நான் அறுவடை எடுக்க வந்தேன். அதோடு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அறுவடையோடு நம்ம சேர்த்து இந்த பூ வீடியோவும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம். காராமணி வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
புதினா வந்து கொஞ்சம் நம்ம துவையல் அரைக்கிறதா எடுத்துக்கிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து 2 கட் பண்ணிவிட்டு 1 வச்சுருந்தோம். இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதோடு சேர்த்து நம்ம பூவும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். மல்லிகைப்பூ, செம்பருத்தி, டிசம்பர் 3 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.